ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்களா, எஸ் தார் ராக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வண்டிக்குள்ளே போகலாம். கைஸ், வழக்கம் போல் ஸ்டேரிங்லேருந்து ஆரம்பிப்போம். ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா? மியூட்டு, சேஞ்ச் பண்ணுறது, எஸ்ஆர்சி, ஃபோன் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, உங்களுக்கு அது இல்லாமல் எங்கிட்ட செட்டு, க்ரூஸ் கண்ட்ரோலு, இது டிஸ்பிளேயில் உள்ள மீதி இதுக்கெல்லாம். அண்ட் தென் நேவிகேஷனுக்கு வச்சுருக்காங்க, ஏரோ மார்க்கு, தென் க்ரூஸு, ரெஸ்யூம்னு ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. அங்கே கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆட்டோ ஆஃபு, ஹில் ஹோன் கிளைம்பிங், பார்க்கிங் லைட்டு, ப்ளஸ் இது ஒரு லைட் போட்டிருக்காங்க. இது வந்து ஃபியூவல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது வந்து லைட்டு, ஹெட்லைட் வந்து அட்ஜஸ்டபிள், இறங்குறது ஏறுறதுக்கு. ஓகேங்களா? இதுதான் கிளஸ்டரு. உங்களுக்கு கிளஸ்டரில் 180 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸ்பீடா மீட்டர். அண்ட் தென் வண்டியோட ஏசிஸ் பாருங்கள். இந்த வெண்ட் இப்படி ரவுண்ட் வெண்ட்டு, இது அப் அண்ட் டவுன் லாக்கு, இது மாதிரி. இது சேம் அதே மாதிரி தான். இங்கே வந்து ஏசியோட எல்லாமே செட்டிங்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நமக்கு சில்னஸ் கம்மி பண்ணுறது, இது ஃபேன் அடிஷ்னலாக, இது கூலிங் கண்ட்ரோல் பண்ணுறது, ஏசி, இன் சர்க்குலேஷனு, உங்களுக்கு மித்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி டிரைவிங் மோடு, பார்க்கிங் மோடு, அது மாதிரி சீட் பெல்ட், வித்தவுட் சீட் பெல்ட்டுன்னு நினைக்கிறேன். இது என்னென்னு தெரில கரெக்டாக. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண கூட முடியல. இந்த லைட் ஆன் பண்ணிட்டேன், அது எரிஞ்சிட்ருக்கு. அண்ட் தென் உள்ள நமக்கு மேலேருந்து ஏறுறதுக்கு ஒரு செம்மையாக ஒரு சரியான ஃபீலில் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க உள்ளே இருக்க. அது மாதிரி அங்கேயும் ஒரு கார்னர்லேயும் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு இங்கே ஒரு ஏசி வந்துடுது, அதே மாதிரி அங்கேயும் ஒரு ஏசி வந்துடுது. ப்ளஸ் இங்கே ஒரு ஹோல்டிங் வந்துடுது. அது மாதிரி குட்டியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மஹிந்திராவோட ஒரு எம்பளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி எல்லா வண்டியிலும் வர மாதிரி கண்ணாடி எல்லாத்துக்குமே. இது மட்டும் ஆட்டோ, டபுள் டேப் பண்ணோம்னா ஃபுல்லாக இறங்கும். சேம் இது மிரருக்கு அட்ஜஸ்டபிள். இது இந்த பட்டன் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க ஹேண்டில்லாம். அது மாதிரி உள்ள தார்னு ஒரு பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஏசிலையும் இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக்கு ப்ளஸ் ஆம்ரெஸ்ட் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. நல்ல கேப், இதில் ஒரு கேப் இருக்குது ஓரளவுக்கு. சீட் பெல்ட்டு, கப் ஹோல்ட்ரிங்கு, அது மாதிரி இங்கே நல்ல ஒரு கேப் இருக்குது. இங்கேயும் சாக்கெட்ஸ் இருக்குது. சி டைப்பு, யூஎஸ்பி. இது ஓகே, எல்லாம் இதுதான் ஃபைன். இதுதான் வந்து வைப்பருக்கு ஃபுல்லாகவே புஷ்ஷு, ஆட்டோ, இந்த பட்டன் வேறு கொடுத்துருக்காங்க இங்கே. அது இல்லாமல் சைடில் அது மாதிரி இங்கிட்ட ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க சைடில். ஓகேங்களா? ஸ்டீரிங் நல்லா செம்மையாக லெதரில் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங்கு. ப்ளஸ் அது இல்லாமல் ஒயிட் லைட்டு தெரியுதுங்களா? ஒயிட் லைட் ஆஃப் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒயிட் லைட் போட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். அது மாதிரி சன்ரூஃப் மேலே. சன்ரூஃப் வந்து இப்படி தான், இப்படி பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும், இப்படி பண்ணால் க்ளோஸ் ஆகும் சன்ரூஃபு. செம்மையாக இருக்குது கைஸ் வண்டி உள்ள. நம்ம பேக் சீட் போகலாங்களா? அண்ட் தென் இப்போ டோர் திறக்கும்போது பாருங்கள். டோர் திறக்கிறப்ப அடிஷ்னலாக இந்த இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பழைய பொலிரோ ஜீப்லலாம் வரும் இந்த மாதிரி டைப் தான். டோர் வந்து அந்தளவுக்கு போயிடக்கூடாது, டக்குன்னு போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம இதை கால் வச்சுக்கிறாங்க. பேக் சீட் போகலாம். பேக் சீட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. சேம் அதே தான். எல்லா விண்டோலையும் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டோர்லாம் இங்கேயும் தார்னு பேட்சிங், இங்கேயும் அதே சேம் கொடுத்துருக்காங்க. இங்கே இது கொடுத்துருக்காங்க கால் வச்சு ஏறுறதுக்கு. இங்கே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இங்கே பாருங்கள் சீட்டை. கிட்டத்தட்ட நானே இங்கே ஒரு ஆள் உட்காரலாம், இங்கே ஒரு ஆள் உட்காரலாம் நல்லா. அது மாதிரி ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல டை சப்போர்ட் இருக்குது, நல்ல சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி இங்கே ஒரு ஏசி வெண்ட், 2 ஏசி வெண்ட்டு, சி டைப் டு சி டைப்பு. நமக்கு இங்கே வந்து சேம் அதே மாதிரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க சாங்ஸுக்கு. ப்ளஸ் நமக்கு இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, லைட்டு, ரீடிங் லைட் மாதிரி பேக்கில். அது மாதிரி அங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
வண்டி செம்மையாக இருக்குது கைஸ். இதுவும் சீட் பெல்ட்டு வித்து இங்கே பேக்லேயும் ஒரு ஆடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தெரியுதுங்களா பூட் ஸ்பேஸு. உங்களுக்கு பின்னாடி இதுக்கு திறந்து காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்களா. சேம் இந்த பார்த்தீங்களா புல் சீட் பெல்ட்ஸ் டாலுக்கும் ஷார்ட்டுக்கும் இது பண்ணுறதுக்காக. அண்ட் தென் இப்போது நம்ம பேக்கில் பூட் பார்க்கலாம். பேக்கில் பூட் பார்த்தீங்களா கைஸ், இந்த மாதிரி தான் தார்னு நல்லா. இது ஒரு ரக்கடு தான் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மெட்டீரியல் ரக்கடாக இருக்குது. சேம் இங்கேயும் அதே மாதிரி கயிறு ஒன்று. இங்கே நமக்கு இங்கே வந்து திறந்தோம் அப்படின்னா மேலே வந்துடும். இது கிட்டத்தட்ட உனக்கு இது ஒரு 200 to 300 லிட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் கெப்பாசிட்டி, கரெக்டாக தெரில. ஓகேங்களா. இங்கேயும் ஜஸ்ட் ஒரு வைப்பர் கொடுத்துருக்காங்க பேக்லேயும் மவுண்டடு. ப்ளஸ் நமக்கு ஸ்டெப்னி வீல் பேக் சைடில் வந்துடுது, தெரியுதுங்களா. அண்ட் இப்போ டெயில் நம்ம பற்றி பேசியே ஆகணும். டிசைன் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க, சைடில் லைட் கொடுத்துருக்காங்க, ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த க்ரில்லுமே நல்லா சூப்பராக இருக்குது. அதை பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ஜைஜாண்டிக்காக இருக்குது பாருங்கள். இது டிக்கி இது இன்ஜின் பேவை திறக்கிறதுக்கு இங்கே இருக்குது பூட்டு. இது திறந்தோன்னா இண்டிகேட்டர் தெரியுது நமக்கு. இந்த இன்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1997லேருந்து 2184 சிசி வரைக்கும் இருக்குது. இது வந்து மேக்ஸிமமாக 150லேருந்து 174 பிஹெச்பி ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் எவ்வளோன்னா 330லேருந்து 350 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 சீட்டர் தான் வண்டி. நமக்கு இதில் ஃப்ரண்ட் வீல் டிரைவும் இருக்குது, ரியர் வீல் டிரைவும் இருக்குது. மைலேஜ் 15 தருது நமக்கு இது. அது மாதிரி டைமண்ட் கட் அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது. அது மாதிரி டயரோட சைஸ் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா. 255/65R/18. இது வந்து 111H கொடுத்துருக்காங்க. அதாவது 111H கொடுத்துருக்காங்க, 111H கொடுத்துருக்காங்க. இதுக்கு கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். இங்கேயும் லோகோ கொடுத்துருக்காங்க. This video is sponsored by Biomart mobile app.